ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 கார் எஸ்கேப். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1 டோர் எஸ்கேப், சீவர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஈவில் ரன்னும் ஐஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டைம் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, யோசிக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் கார்கியை கக்கூஸ்குள்ளே தான் அங்கே வச்சுருக்காங்க. வேறு பொழப்பே இல்லையானே, இல்லை வேறு இடமே இல்லைங்கிறாங்க இவங்களுக்கு. ஓகேங்க, கிளவி எங்கடி இருக்க? சரி ஓகேங்க, கிளவி இங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம கீழே போயிடலாம் நேராக. ஏய் கிளவி, சீக்கிரம் கீழே வந்துடு. ஏய் உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமா போடு. நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இந்த வெப்பனை வச்சு நம்ம கிளவி அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீம் பாத்தில் வச்சு கிளவி அடிக்கலாம். ஓகேங்க. ஏ கிளவி, யாரோ ஸ்டீம் பாத் தாத்தா வந்திருக்காரு. அடி கிளவி. பாட்டி ஏப்ரல் ஃபுல் கொஞ்ச நேரம் வெந்துட்டு கடை மேலே இந்த ஜெயில் கம்பி கிட்ட நம்ம கார் பேட்டரி பார்த்தோம். போய் அந்த கார் பேட்டரி தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. ஓகே, கார் பேட்டரி எடுத்து இங்கே போட்டு வச்சுருவோம். இல்லை போய் வெப்பன் கீ எடுத்து வந்துடுவோம். என்னடா கார் கீ தான் இங்கே இருக்கு. ஐயோ கிளவி, என்ன சரி? ஐயோ கிளவி 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 என்னடி? ஓ காக்கா வலிப்பா. ஐயோ கிளவி, என்னால் இருக்க முடியாது கிளவி இந்த வீட்டில். ஐயோ கிளவி, தாத்தாக்கு என்ன கிளவி நான் பதில் சொல்லுவேன். சரி, நான் வெப்பன் கீ மட்டும் எடுத்துக்கிறேன். கை ஒட்டஞ்சிச்சு, தேவையில்லாத வேலை, நானும் திறந்து விட்ருப்பேன்ல. சரி கிளவி, போயிட்டு வர. என்ன கிளவி நடனமெல்லாம் ஆடுற? சரி ஓகேங்க, கிளவி கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கட்டும். நம்ம போய் வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி ஓகேங்க, வெப்பன் கீ எடுத்தாச்சு. இப்போ போய் வெப்பன் எடுக்க போகலாம். இதுக்கிடையில நம்ம சொட்டை கிளவி மட்டும் வராமல் இருந்தால் சரி. சொட்டை கிளவி எங்கே இருந்தாலும் அங்கேயே இரு, நான் வந்து எடுத்துக்கிறேன். தூக்கூடா வெப்பனை. ஓகே, அந்த ஊசி எடுத்தாச்சு. கூட வர எடுப்போம். என்னடா போக மாட்டேங்குது? ஏங்க லாக் ஆகிக்கிச்சுங்க. ஐயோ சரி போவோம். கண்ணு இருக்குது, கண்ணை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம். ஓ என்னடா, ஒரு இன்ச்சு கூட நவரலங்க. சரி சைடில் கரெக்டாக ஷூட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகேங்க, அசிங்கப்பட வேணாம், நம்ம போயிடலாம் கீழேயே. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெப்பன் தேவையில்லை. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதோ? ஓகே, வெறிச்சிருக்கு. அதாவது அந்த கிணத்துல போட்டு சுற்றுறது, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம போய் இந்த வெறிஞ்சுக்கு அந்த கிணத்துல போய் சுற்றலாம். ஏதாச்சும் தேறுதான்னு பார்க்கலாம் இங்கே. சரி ஓகேங்க. ஐயோ ஓகேங்க, எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கிளவி வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் போய் பார்த்தா கிளவியை காணோம். சுத்துடா, சுத்து 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 சுத்து. ஓடு, இன்ஜின் பார்ட்டி கிடச்சிச்சு. என்னங்க வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது வேற. ஓகேங்க, இன்ஜின் பார்ட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்க, இன்னும் நம்மளுக்கு ஸ்பார்க் ப்ளக்கு, கேஸுலின், பேட்லாக் மட்டும் கிடச்சா எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாங்கினாலும் என்ன பண்ண முடியுமா எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னொரு தடவை வந்து ஃபிட் பண்ண தேவையில்லைங்க. ஓகே, என்னடா வர மாட்டேங்குது. ஓகே, பேட்ரி எடுத்தாச்சு. பேட்ரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்ரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கிளவியை போட்டு தள்ளிடலான்னு ஒரு பிளான் தான். ஓகே, ஃபஸ்ட்டு சத்தத்தை போட்டு கிளவியை கீழே கூப்பிட்ருவாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம கிளவியை போட்டு தள்ள வேணாம். ஏன்னா கிளவியை வச்சு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஹேமர் இல்லாமல் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கை ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே,
இங்கே ஃப்ளவர் வாஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் எதை தூக்கி போட்டிங்கனாலும் அவன் வந்துடுவா. ஸோ நீங்கள் ஃப்ளவர் வாஷ் தான் தூக்கி போடணுன்னு இல்லை. உங்கள் கையில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. ஓகே, தூக்கி உள்ளே போட்டாச்சு. கிளவி உன் புள்ள கூப்பிட்றா, சீக்கிரம் வடி. ஓகேங்க, முடிஞ்சுக்குவோம். கிளவியே ஓகேங்க. என்ன கிளவி கிளவி வந்துட்டா? சாப்டர் 2ல ஒருத்தன் வெட்டியா சுத்திட்டு இருப்பான். போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு தோன்றது. ஓகேங்க, நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் தேவைப்படுது. இது வழியாக போவோம். என்னங்க ட்ராப்பை போட்டு வச்சுருக்கோம். ஐயோ வேறு பின்னாடியே வராளே. ஸோ வாடி சொட்டை கிளவி. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். கிளவி தேடிட்டு இருக்கட்டும் மேலே. ஓகேங்க, ஓகே. கிளவி வரியா? சரி, ஓகேங்க. இவளோட ஒரு தொல்லையாக இருக்குது. கன் எடுத்து, அதாவது வெப்பன் எடுத்து போட்டுருவோங்க. இல்லைன்னா இம்சை பண்ணிகிட்டே இருக்கா நம்ம சொட்டை கிளவி. போய் கன் எடுத்துருவோம். தூக்கடா செல்லத்தை. என்னடா வரவே மாட்டேங்குது. இதை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். உங்களுக்கும் ரிஸ்கியாக இருக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் தானங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிளவி கூப்பிட நம்ம எப்போல்லாம் கன்று வச்சுருப்போமோ அப்போல்லாம் வரவே மாட்டாங்க நம்ம சொட்டை கிளவி. கன்று இருக்காத போது திடீர்னு வந்து ஷாக் கொடுப்பா நம்ம சொட்டை கிளவி. சொட்டை கிளவி எங்கே இருக்க பாருங்க, எவ்வளோ சத்தத்தை போடுற, வருவானான்னு. கிளவி 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 இங்கே தான் இருக்கியா? இந்தா வச்சுக்கோ, அன்பளிப்பு கொடுக்க சொன்னார், வச்சுக்கோ. ஓகேங்க, 2 நிமிஷத்துக்கு தொலைல நம்ம பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக போய் தேடலாம். நம்மளுக்கு இப்போ இந்த புக்கு தேவைப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இதை பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வழியிலேயே படுத்து கிடப்பா சொட்டை கிளவி. ஓகேங்க, போடு. நம்மளுக்கு கார் ஃப்ரெஞ்சு அங்கே தான் இருக்குது. போய் நம்ம இதை வச்சுட்டு அதை எடுத்துக்குவோம். ஓகேங்க, இவ்வளோ நேரம் இதை பார்க்கலங்க. ஓகே, எடுத்தாச்சு. போடு, நம்மளுக்கு ஃப்ரெஞ்சும் கிடச்சிருச்சு. போயிடு, சுற்றி ஆல்ரெடி சொல்லிட்டுருங்க. ஓகே, படிக்கணும். ஓகே, வந்தாச்சு. இதுக்கு இடையில போய் மாட்டிடுவோம். வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. என்னடா இது இன்ஜினா? ஏங்க எந்த ஒரு கார்லேயுமே இவ்வளோ இன்ஜின் இருக்காதுங்க, இவ்வளோ கேப் இருக்குங்க. ஓகே, போகிற வழியில் கலண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஓகே, இப்போ என்ன வேணும்? நம்மளுக்கு இது வேணுங்க, ஸ்பார்க் ப்ளக்கு. நான் போன டோர் எஸ்கேப் இதில் தான் பார்த்தேன். போடு, இங்கே தான் வச்சுருக்காங்க, எங்கேயுமே ஷஃபிள் பண்ணலை. ஓகே, போய் நம்ம மாட்டிடுவோம் ஸ்பார்க் ப்ளக்கு. பேட்லாக்கி கேஸ்லின் கேன் தான். ஸோ மாற்றிட்டேங்க. ஓகேங்க, மாட்டியாச்சு. இனி முன்னாடி ஃப்ரண்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகேங்க, இனி பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ தான். அது ஒரு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ்ங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பேட்லாக் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கிடையில் நம்ம சொட்டை கிளவி மட்டும் வராமல் இருந்தால் சரிங்க. ஓகே, கிளவி, சொட்டை கிளவி. இனி போய் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு முட்டாய் கிளவி வேறு சமாளிக்கணும். இதுக்கிடையில் நம்ம சொட்டை கிளவி. ஓகேங்க, ஒரு வழியாக சாவியை போட்டாச்சு. நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. கிளவி அடிச்சிட்டாங்க. நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பா. ஓகேங்க, டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிராங்க் வீல் தேவைப்படுது. அந்த ஸ்பைடர், அந்த பஞ்சு முட்டாய் கிளவி இருக்காளைங்க, அவள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. அந்த ஒரு இது மட்டும் ஜெயில் ஆட்ட கம்பி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராங்க் வீல் வேணுங்கிறதுக்குள்ளே அடிச்சுட்டா சொட்டை கிளவி. ஒரு கிளவி எவ்வளோ கிட்ட. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது ஹேமர் இல்லாமல் எப்படி ப்ளைவுட்டை ரிமூவ் பண்ணுறது. டைம் செக் பண்ணி பாருங்கள்.
விக்கெட் அவுட் ஆயிடுவேன்னு நினச்சேங்க. ஒரு வழியாக ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். ஓகேங்க, இப்போ அந்த பிளாங்கில் தான் ஒரு தடவை நான் அவுட் ஆனேன். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 தடவை இந்த பிளாங்கில் தாங்க அவுட் ஆனேன். ஸோ பொறுமையாகவே போய்க்குவோம். இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் தப்பிக்க பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு அந்த சிசிடிவி கேமரா இருக்கும், அது கத்திக்கிட்டே இருக்கும் ஒய்யா 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 ஒய்யான்ட்டு. நான் மியூசிக் போட்டனால அந்த சவுண்டு கேட்காது. ஓகேங்க. ஐயோ வந்துட்டாலே. பாட்டி நீ வா, நான் போகிறேன், பாய் பாய். ஓகேங்க, அது வடைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வச்சா ட்ராப்பு எடுத்து வாயில் போட்டால் அதில் பாம்பு செட் பண்ணி வச்சுருப்பா. எடுத்து ஒரே அடி அடிச்சிடுவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளவியை போட்டு தள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேஸை ஊற்றிடலாம், அதாவது நம்ம பெட்ரோலை. ஓகேங்க, ஊற்றியாச்சு. இப்போ ஒரு ஹீட்டர் ரூம்குள்ளே போய் சத்தத்தை போடுவோம். ஓகே, கிளவி யாரோ வந்து தாத்தா கூப்பிடுறாரு. கிளவி ஒரு 2 நிமிஷம் இது காப்பாற்றிடுறேன். ஓகேங்க, ஆன் பண்ணியாச்சு. கிளவி சாரி கிளவி, என்னை மன்னிச்சிரு. கிளவி தாத்தா தான் இப்படி பண்ண சொன்னார். கிளவி ஒரு வழியாக செத்துட்டா. கிளவி என்னை மன்னிச்சிரு கிளவி, சொட்டந்தனையும் தான் சொன்னான்னு அவன் வேறு சொல்லிட்டேன். சாப்டர் 2ல் கிளவி என்னென்னலாம் பண்ணுறான்னு நம்ம சாப்டர் 2ல் போய் பார்த்துக்கலாம். அடுத்த என்ன வீடியோ போட மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த வீடியோ போட நான் தயாராக தான் இருக்கேன். இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்க, ஒரு வேளை அந்த சேனலுக்கு குதிச்சாச்சு. இந்த வில் கிராங்க் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தெரியாது, எல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் அது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, இது மாதிரி கேட்டாக போட்டிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இப்படி மேலே ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை போட்டோம்னா அது மேலே போயிடும். இப்போ பாருங்கங்க, நான் இப்போ போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கேட் இருந்துச்சு, அது மறைஞ்சிருக்கும், அது மேலே போயிடுங்க. இதுக்கு தான் இந்த கிராங்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே, ஓகே பார்த்துட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்றாளாங்க பஞ்சு முட்டைக்கிறேன். நான் ஒரு இதில் பார்த்தேங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அந்த ப்ளே ஹவுஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் வீல் இருக்கு இல்லைங்க, அந்த கிராங்க் வீல் இல்லாமலே நம்ம எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது ஒர்க் ஆகலை. நீங்கள் வேணாலும் பாருங்கள், நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அது ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது ட்ரை ஆச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கங்க, ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இப்படி நல்லா ஒரு பொறுமையாக ட்ரை பண்ணணுன்னாங்க. நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை. நானும் இப்படின்னு வச்சு பார்த்தேன், பட் அந்த ட்ரிக் எனக்கு ஒர்க் ஆகலை. உங்களுக்கு ட்ரிக் ஒர்க் ஆனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வரும். எல்லாமே முடிச்சாச்சு, சம்திங் மிஸ்ஸியே இருந்தாங்க வருது. சரிங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா வரவே மாட்டேங்குது. ஒரு ஃப்ளோர்லையாச்சும் வரலவங்க. எனக்கு தெரிஞ்சது ஃபேக் வீடியோ இருக்குமோ? இல்லைங்க, ஃபேக் வீடியோ இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம ப்ளே ஹவுஸ்க்கு பின்னாடி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, என்னடா இது வரவே மாட்டேங்குது. ஓகேங்க, நான் சொன்னாங்க ப்ளே ஹவுஸ்க்கு பின்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்கங்க. சரி, ஒர்க் ஆகலை. ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணலான்னா நானும் கிராங்க் வீலை தேட போயிட்டேன். சரி ஓகேங்க. ஐயோ கிளவி போகிறான். கிளவி நாங்கள் இல்லை. கிளவி சொட்டை கிளவி கிளவி என்ன தேடுறியா? பார்த்தீங்களாங்க, உள்ளே போயிட்டானா எப்போ வெளில வருவான்னு பார்க்குறா. கிளவி பின்னாடி பாரு.
டீ சாப்டர் 2ல ஒருத்த உட்காந்துருப்பான், தூக்கி போட்டு வறுத்துரு. ஓகேங்க, அவன் வேறாங்க நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கா. சேஃப் கீ வேணும், நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க நம்மளுக்கு வெப்பன் வேணும். கிளவி ஃபஸ்ட்டு வர வைப்பாங்க. ஐயோ பார்த்துட்டாங்க. கிளவி சீக்கிரம் நீ கீழே வா, உன்னை நான் கொண்டாடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெள்ளாமல் இருந்தாங்க நல்லாயிருக்கும். ஓகே, ஒளிஞ்சாச்சு. கிளவி, ஏய் கிளவி, உள்ளதான் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வா. ஏப்ரல் ஃபூல்ஸ், இப்போ நீ சாக போகிற. கொஞ்ச நேரம் நீ செத்துட்டு கடை, நான் போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறேன். ஓகேங்க, அதுக்கு வெப்பன் வேணும். ஓகே, இங்கே வெப்பன் இருக்கு. ஓகேங்க, வெப்பன் கண்டுபிடிச்சாச்சு. லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளவி வேற 2 நிமிஷம் கோவாக்கு போகிறேன். ஓகேங்க, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்குவோம். என்னடா வரமாட்டேங்குது? ஓ, இங்கே ஸ்டக் ஆயிடுச்சா? இது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குங்க. ஓகே, போய் பார்ப்போம். சேஃப்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவரில் தான் இருக்கும். ஏன்னா டோர் எஸ்கேப்லேயே நம்ம பார்த்தோம். ஜெயின் கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணோம். ஓகே, போர்டு சேஃப்கி தான், கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேங்க, ஓகே, இப்போ போய் சேஃபில் தொடர்ந்து பார்ப்போம். என்னடா மேலே போயிட்டுருக்கேன்? ஏங்க ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. மேலே போயிட்டுருக்கேன். ஓகே, என்ன இருக்குது? ஜெயின் கட்டர் தானே. ஓகே, ஜெயின் கட்டர் தான் இருக்குது. போன தடவை டோர் எஸ்கேப் நம்ம ஜெயின் கட்டர்லேயே கட் பண்ணி பார்த்தோம், கட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் கட் ஆகும், அதனால நம்ம போய் கட் பண்ணி பார்ப்போம். என்னடா இது இங்கே இருக்கா? ஓகேங்க, இப்போ ஸ்வாய் இங்கே தான் காக்வீல் இருக்குது. இந்த காக்வீலை தூக்கிக்கலாம், கட் பண்ணுற ஒயரை. ஓகே, காக்வீல் எடுத்தாச்சு. ஓகே, காக்வீலை தூக்கியாச்சு. ஓகேங்க, ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம். ஓகே, சொட்டை கிளவி எங்கடி இருக்க? என் தங்க சொட்டை எங்கடி? சொட்டை கிளவி இருக்க? ஓகேங்க, இதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு காக்வீல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. ஓகேங்க, அது 8 கால் கிளவிகிட்ட தான் இருக்கும். அதாவது நம்ம பஞ்சு முட்டை கிளவிக்கிட்ட தான். ஸோ இப்போ நம்ம பஞ்சு முட்டை கிளவி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சத்தத்தை போட்டு விடுவாங்க. கிளவி இங்கே வர்றதுக்கு நிறைய சத்தத்தை போட்டாச்சு. கிளவி வர மாதிரியே தெரியல. கிளவி ஓகேங்க, கிளவி வரா, நம்ம இப்படி போயிடுவோம். சரி ஓகேங்க, இப்படி போகலாமா? இல்லைங்க, இப்படி போயிடுவோம். யார் நம்மளை என்ன சொல்ல போகிறான்னு போயிட்டோம். ஓகேங்க, இன்னும் வரல. நம்ம கிளவி பார்த்துட்டே போவோம். கிளவி, சொட்டை கிளவி, என் அன்புள்ள சொட்டை கிளவி. சரிங்க, சொட்டை கிளவி வரல. ஸோ அதனால் நம்ம போகலாம். ஓகே, அவளை கீல் பண்ணிகிட்டே போயிடும். என்னடா பார்த்த மாதிரி சவுண்டு கேட்குது? ஐயோ பார்த்துட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரே நிமிஷம். இப்போ மட்டும் நம்ம எடுக்கலைன்னா வச்சுருப்ப அந்த கட்டையிலேயே ரத்த கட்டை. கிளவி தாத்தா தான் கிளவி கொடுக்க சொன்னார். சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கடை, வழியிலேயே படுத்துக்கிடறேன் சொட்டை கிளவி தள்ளடி. ஓகேங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் நியர்லி முடிக்க போகிறோம். இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ போடுறோம். ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும். ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தானேங்க, போட்டு விடுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அந்த குதிச்சாச்சு. இதுக்கிடையில் நம்ம கொண்டைக்கிழவி மட்டும் வராமல் இருந்தால் சரி. ஓகேங்க, உட்காந்தாச்சு. அண்டக்காக்கா கொண்டக்காடி கொண்டைக்கிழவி கொண்டைக்கிழவி. ஓகேங்க, கொண்டைக்கிழவி இப்போதைக்கு இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க எட்டி பார்ப்போம். கிழவி, கொண்டைக்கிழவி இருக்கியா? நல்ல வேலைங்க, இல்லை ரூட் கிளியராக இருக்கு. எங்கே இருக்கிறா? சரி ஓகேங்க, அவள் எங்கேயோ சுற்றிட்டு போகிறா. ரூட்டு கிளியராக இருந்தால் நம்மளுக்கு அது போதுங்க. இந்த வால்ட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக காக்வீல் தான் இருக்கணும். ஏன்னா அந்த காக்வீலுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்ததே. இதுக்கிடையில் அந்த பஞ்சு முட்டை கிளவி வராமல் இருந்தால் சரிங்க. அவளே ப்ளீஸ் காக்வீல் போடு. காக்வீலாக கிடச்சிருச்சு.
இப்போ நம்ம அந்த கொண்டைக்கிழவி இங்கே இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயோ இருக்காளான்னு பார்க்கணும். அண்ட காக்கா கொண்டக்காரி நல்ல வேலை இங்கே இல்லைங்க. சரி நம்ம இப்போ இங்கே போயிடுவோம். வேற வந்து மாட்டிட்டோம்னா நல்ல வேலைங்க. நாத்திக்கு வந்திருந்தோன்னா ஒரே கழுத்து கவிருப்பான். பஞ்சு மூட்டை கிளவி போயிட்டு வரேன். நீ வரமாட்டோம். இங்கே போயிட்டு வரேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஓகேங்க, நம்ம பஞ்சு மூட்டை கிளவிக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். பாய்டி கிளவி, நான் உனக்கு சேவ் பண்ண மாட்டேன், ரொம்ப ஜாலியாக சுற்றுவேன். ஓகே, நியர்லி எஸ்கேப் பண்ண போகிறோம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸுங்க ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டு விட்ருங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் எஸ்கேப் பண்ணலை. இப்போ நியர்லி எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகேங்க, லக்கியாக வேறு ஏதாவது கே கொடுத்துடாதீங்களா? ஓடு. எஸ், ஜெயிச்சிட்டோங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதான் நம்ம கிராணி சாப்டர் 1 லாஸ்ட் எஸ்கேப் வேறு. நம்ம இன்னும் கிராணி சாப்டர் 2ல் தான் நம்ம கிராணி பார்க்க முடியும். இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். யாரோ வந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்க எஸ்கேப் பண்ணி தப்பிக்க. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல, ஒன்று மெயின் டோரில், ஒன்று வந்து இங்கேங்க. ஓகே, திறந்து நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளவி வராதுக்குள்ளே ஏறிடும். இப்போ நம்ம முன்னாடி சத்தத்தை போட்டோம், கிளவி வருவாளா? என்னங்க ஆளவே காணும். சரி வெளில போய் பார்ப்போம். ஐயோ வந்துடுங்க. என்னங்க பார்த்த மாதிரி சவுண்ட் கேட்குது. பார்த்துட்டாடா? ஐயோ ஆமாங்க, பார்த்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரே அடி பிறந்திருப்பா. கிளவியை நம்மளால் இடித்து தள்ள முடியுமான்னு தெரியல. ட்ரை தாங்க. ஓகே கிளவி, எங்கடி இருக்க? இங்கே வாடி சொட்ட கிளவி. ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் போய் சத்தத்தை போட்டு விட்ருவோம். இந்த பக்கம் சத்தம் போட்டால் அவன் இங்கிட்டு வருவா. அதுக்குள்ள நான் இங்கே எஸ்கேப் பண்ணிடுவேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். இத்தனை தடவை கேட்குறேன், ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தானேங்க, போட்டு விடுறாங்க. ஓகே, கிளவி அங்கே போயிருப்பான். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கீழே போய் சத்தத்தை போடுறோம், ஏறுறோம், தப்பிக்கிறோம். ஓகே, 1 2 3 4 5 டைம்ஸ் போட்டாச்சு. பத்தாதுங்க, கிளவி சீக்கிரமாக வர்றோம். ரிவர்ஸ் எடுத்து வச்சுருவோம். என்னங்க பார்த்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ தொடர்ந்து அடிச்சுட்டானாங்க. என்ன பண்ணலாம்? வேண்டாமா போகலாமா வேண்டாமா? ஏங்க இவ்வளோ தூரம் எஸ்கேப் பண்ணிட்டோம். சரிங்க கிளவி, இன்னைக்கு எதுவும் தப்பிச்சிட்டேன். நீ உன்னை சாப்டர் 2ல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இடிச்சாச்சு. இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிளவி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லி கிளவி. நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.